ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுற பேரண்ட்ஸ் வந்து காமனாக கேட்குற இன்னொரு டவுட் வந்து என்ன மாதிரி டயட் எடுத்துக்கிட்டால் மதர்ஸ்க்கு வந்து பிரஸ்ட் ஃபீடிங் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த பிரஸ்ட் ஃபீடிங் பொறுத்தவரை ரெண்டு முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன தெரியும். ஒன்று தண்ணி, இன்னொன்று வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட். ஸோ இந்த ரெண்டு கண்டென்ட்டும் வந்து நீங்கள் உங்கள் டயட்டில் அடிக்குவேட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ மினிமம் வாட்டர் வந்து எவ்வளோ மதர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 4 லிட்டர்ஸ் வரைக்கும் கூட அவங்க இன்டேக் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட டெய்லி ரெக்குயர்மெண்ட்டும் இருக்கும். அண்ட் பேபிக்கு ஃபீட் பண்ணுறனால அவங்களோட ரெக்குயர்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தேவைப்படும். அதே மாதிரி ப்ரோட்டீன் கண்டென்ட். ஸோ ப்ரோட்டீன் வந்து நீங்கள் வேரியஸ் வேல எடுக்கணும். ஒரே டைப் ஆஃப் ப்ரோட்டீன் பசும்பால் மட்டுமே எடுக்கிறதும் நல்லது கிடையாது. ஸோ அது மதர்ஸ்க்கே வந்து சில டைம் பிளாட்டிங் காஸ் பண்ணும். அது இல்லாமல் வெரைட்டி ஆஃப் ப்ரோட்டீன் நீங்கள் மீட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நட்ஸ் எடுத்துக்கிறது, ஸ்ப்ரவுட்டட் சீரியல்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் ப்ரோட்டீனும் எடுத்துக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வைட்டமின்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. ஸோ உங்கள் பேபிக்கு என்ன நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி மதர்ஸ் வந்து கொஞ்சம் லிக்விட் கண்டென்ட்டும் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் ஜாஸ்தியாக எடுக்கும்போது மதர்ஸ்க்கு வந்து மில்க் செக்ரீஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ.